அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 322லேருந்து 324 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், நம்ம ஹீரோட பொண்ணை ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கானா. ஸோ அவளை காப்பாற்றுறதுக்கான ஒரு சண்டை தான் நடக்குது. ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணுறான்ல, அந்த அட்டாக்கை நம்ம டிராகன் தடுக்குது. ஆப்போனண்ட் இந்த ஆராவை சென்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், என்னடா இது டிராகன் ஆன்செஸ்டர் உலகத்துலேருந்து வந்த ஆரா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையை தூக்கிக்கிட்டு அவன் அவனுடைய உலகத்துக்கு போயிட்டான். இவங்கள என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து வராங்கப்பா. அங்கே போன உடனே அவன் என்ன சொல்கிறான், இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புதையல் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் எதிர்பார்த்த மாதிரியே இவன் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட் கிடையாது, இவன் ஒரு காடோடைய டிசெண்டன்ட். ஆனால் இது பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துருவானா. என்னடா என்ன பண்ணாலும் இந்த எலியை ஒழிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த ஜேட் டிஸ்க் வெளியில் தடுக்குது. அந்த ஜேட் டிஸ்கை பார்த்த உடனே நம்ம டிராகன் யார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அந்த டிராகன் சொல்லுது, என்ன நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட சண்டை போடணும்னு பார்க்குறியா, ஒழுங்கா அந்த குழந்தைய ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலுமே ஆப்போனண்ட் சென்ஸ் பண்ணிட்டான் இந்த ஒரு டிராகன் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்ப கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். கடைசியா நடந்த வார்ல இந்த ஒரு டிராகனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, ஜேட் டிஸ்க் வேற பீஸா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம டிராகன் கேக்குது, என்ன என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குது. அவன் என்ன சொல்றான், நீ இங்கேருந்து இப்பயே கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோ, இங்கே நடந்ததை நான் மறந்துடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நான் கண்டிப்பாக திரும்ப அடிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் டிராகன் கிட்ட, உங்களால் அவனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அது முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட இம்மார்டல் கிங் லெவலில் இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா, யாராக இருந்தா என்ன என் பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், நீங்கள் இருந்து போக மாட்டல, அப்போ அந்த ஜே டிஸ்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண நம்ம டிராகனும் எது தடிக்குதுங்க. அவன் பார்க்குறான், ஓ நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கியா, இப்போ என்னோட ஃபுல் எனர்ஜி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த உடனே ரெண்டு பேருமே அந்த ஒரு ஜே டிஸ்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. ஏன்னா வெளியில் இருந்து தான் கதை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. டிராகன் என்ன சொல்லுது, அவன் ஏன்ஷியன்ட் இம்மார்டல் காட் லெவலில் இருக்கான், அவன்கிட்ட சண்டை போடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பாரு அவனை சீல் பண்ணி வச்சிருந்தா கூட பயங்கரமாக சண்டை போடுறான், நம்மளால சண்டை போட முடியாது அப்படிங்குது. ஆனால் இவன் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. யாராக இருந்தாலும் சரி என் பொண்ணு மேலே கை வைக்க நான் விடவே மாட்டேன், நான் பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு ஏதாவது வழி இருக்கா பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் ஆப்போனண்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அவனோட என்ன என்னன்னா, இந்த ஜே டிஸ்க் அவன் கைக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் இம்மார்டல்ஸ் வந்தால் கூட ஈஸியாக சண்டை போட முடியும். அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை நம்ம டிராகன் தடுத்து விட்டுடுச்சு. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை, அடுத்து என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கை மாதிரி உருவாக்கி இந்த ஜே டிஸ்கை பிடிக்கிறான். ஜே டிஸ்கை கிராக் ஆகுதுங்க. நம்ம டிராகன் கத்துது, டேய் ஒழுங்கு முறையாக விட்டுட்டு போயிடு, உன்னை சும்மா விட மாட்டேன், சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு கத்துது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி, என்னால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, உன்னோட பிளட் லைன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இங்கே இருக்கான். அவன் தான் அந்த காட்ஸ் பரியல் உள்ள இருக்கான்ல, அவனோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ட்ரூ காட் லெவல் 9க்கு போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பத்தாது, இன்னும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அங்கே இருக்க இன்னொரு காடை கூப்பிட்டு, இவனோட டார்க் அவதார் இருக்குல்ல, அதோடைய பவரை காட் கிங் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடு, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்தால் கூட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்தால என்ன சொல்கிறான், நார்மலாக இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் இங்கே நான் சீல் ஆகியிருக்கேன்ல, என்னால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், உன்னோட சீலை நான் லைட்டாக ரிமூவ் பண்ணுறேன், நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கான மெரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம் கிடைக்கும் போது உன்னை நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அந்த ஆளுமே ஓகே சொன்னதுனால இவன் அந்த சீலை லைட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆளுக்கு பயங்கரமான பவர் கிடைக்குது. உடனே இந்த அவதாரோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையில் அவன் இறங்குறான். வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் புலம்பிக்கிட்டு இருக்கு, ஐயோ என்னோட சோர்ஸ் எனர்ஜிலாம் காலியாகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. அதாலையும் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் அவதார் வெளியில் வருதுங்க. இதை பார்த்தோன்னே அந்த ஆப்போனண்ட்டே கொஞ்சம் நேரத்துக்கு அதிர்ந்து போகிறான். நீ டார்க் வேர்ல்டு சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல, ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தான். ஆனால் ஒரு அட்டாக்ல டிஃபீட் ஆகிற ஆப்போனண்ட்டாக அவன் என்ன பண்ணுறான், ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வராங்க சண்டைக்கு. இவனுமே என்ன பண்ணுறான், ஜெனின் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோட ட்ரூ பாடி இருக்குல்ல, அது வேகமாக போகுது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அந்த க்ளோன் பாடியை வெடிக்க வேற செய்யறான். நம்ம ஹீரோ அவன் பொண்ணுக்கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆள் விட்டுருவானா என்ன, செம்ம அடி அடிக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட குளோனியை நீ வெடிக்க வைப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம டிராகன் என்ன சொல்லுது, வேணாண்டா பின்னாடி போ அப்படின்னு சொல்லுது. அவன் கேட்குற மாதிரி இல்லை, வெறி பிடிச்ச மாதிரி வரான். இருந்தாலும் நம்ம டிராகன் என்ன பண்ணுது, அவனை பிடிச்சி ஜே டிஸ்கில் போட்டு அதுவுமே அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க ஃபுல்லாக தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஒரு அட்டாக்குமே பண்ணிட்டான். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபர்னஸை வர வச்சு இந்த ஒரு பொண்ணை ரிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் அந்த ஒரு ஃபர்னஸ் பீஸாக போயிடுமா, அந்த பொண்ணுக்குள்ளே இருந்து பயங்கரமான பவர் வெளியில் வருது. அது என்ன சொல்லுது, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட டிசண்டன்ட் மேலே கை வைப்பண்ணி, உனக்கு அதுக்கு தகுதி கிடையாதுடா அப்படிங்குது. இவன் பார்க்குறான், ஆஹா என்னடா இதுன்னு சொல்லிட்டு மண்டி போட்டாங்க. அவன் என்னை மன்னிச்சுக்கோங்க சீனியர் அப்படின்றான்.
ஆனாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. முதல்ல சீலை பிரேக் பண்றேன், அதுக்கப்புறமா இந்த பொண்ணை ரிஃபைன் பண்றேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறான். ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான், என்னமோ கண்டுபிடிக்கணும் போல தெரியுது. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னங்கிறது இப்போ இவங்க ரிவீல் பண்ணல. இன்னொரு பக்கத்தில் அந்த ஜே டிஸ்க் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல போய் விழுதுங்க. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஒரு லேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கிளானுடைய காடஸ் போல தெரியுது. நம்முடைய காட் சீனியர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, ஆல்மோஸ்ட் அவங்க லெவலில் இருப்பாங்க போல தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ விழுந்துருக்கிற அதே ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. அவள் அங்கே இருக்க ஹர்ப்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காப்பா. இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூராங் சென். இவ தூரத்தில் இருக்க நம்ம ஹீரோவை பார்க்குறா. யாரா அந்த பையன் இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அவன் மயக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வாயில் ஒரு மருந்தை போடுறாப்பா. போட்டுட்டு இவன் என்ன பண்ணுறா, இவனையும் கையோடு இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறா. இவ எதுக்காக ஹர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரேரான ஃபேரி லெவல் ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொடுத்தா அவங்களால வந்து ஈஸியாக அந்த ஒரு செக்டாரில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கி. அந்த ஹர்ப்ஸை கொண்டு போய் கொடுக்குறாப்பா. கொடுத்த உடனே அந்த ஆளே வந்து பயங்கரமாக ஆச்சரியமாக பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான், நீ கண்டிப்பாக கவலையப்படாத, 7 நாளில் நீ வந்து செக்டாரில் ஜாயின் பண்ணிடலாம், உனக்கு வந்து நியூஸ் வரும், அப்புறம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். அவகிட்ட ஒரு டோக்கன் இருக்குது, அந்த டோக்கனில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிடுறாங்க. இவன் வந்து ஹர்ப் கொண்டு வந்து கொடுத்ததை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்திக்கு மட்டும் பயங்கரமான வயிற்றுச்சல். நம்ம நல்லா வாழ்ந்தா பல பேருக்கு வயிற்றுச்சல் வரதானே செய்யும். இவளுமே திரும்ப போகிறா. போயிட்டு லின்ஃபங்கை நல்லாவே பார்த்துக்கிறா. இவகிட்ட வச்சிருந்த ஒரு ட்ரெஷர் பில்லு அதை வேற எடுத்து கொடுக்குறா இவனுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக 5 நாள் அப்படிங்கிறது எப்பயோ கடந்து போயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. இவளுமே செக்டாரில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. இவங்க ஃபேமிலியில் இவளுக்கு ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் கூடடா அப்படின்னு பார்த்தா டெவில் ஆக்ஸ் கிளானா. அவங்களுக்கு வேற கொம்பெல்லாம் இருக்குமா. இவ அதை யோசிக்கும் போதே இவளுக்கு உடம்பு என்னமோ பண்ணுது. ஐயோ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் வெளியில யாரோ வந்து பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் எட்டி பார்த்தா இவளோட ஆன்ட்டியா. இந்த பொண்ணுக்கு வெளியில போகவும் பயம். ஐயோ நம்ம இங்க இல்லங்கிற மாதிரி காட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டை சுத்தி ஒரு பேரியர் இருக்கு, அதை தாண்டி அவளால வர முடியல. அங்க ஒரு வயிற்றுச்சல் பிடிச்சவளை பார்த்தோம்ல, அவ என்ன சொல்றா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பேரியரை உடைச்சிடுறா. இவங்க வேகமா உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க லின்ஃபங் இருக்கான். ஓஹோ இதுக்காக தான் நீ வந்து கல்யாணம் வேணான்னு சொன்னியா, எவன் கூடவோ உல்லாசமா இருக்கியா நீன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க அந்த பக்கோடாவை புடுங்கிட்டு இந்த கேவலமானவளை அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்றா, இரு உன்னாலலாம் நான் அரெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு கோர் ஸ்டூடெண்ட் தெரியுமா, என்ன எப்படி நீ அரெஸ்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு கேட்குறா, எது நீ கோர் ஸ்டூடெண்டா, நீ எப்போ கோர் ஸ்டூடெண்டான எனக்கு கூட தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஏற்கனவே ஃபேரி லெவல் ஹர்ப்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன், என்னோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 நாள் தான் அப்படின்னு சொல்ல, என்னது நீ ஃபேரி லெவல் ஹர்ப் கொடுத்தியா, ஏம்மா நீ கொடுத்தது 1000 வருஷ ஹர்ப் தான், நல்லா பாரு அப்படிங்கிறா. இவளுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன நம்பலனா உன்னோட ஐடி கார்டை எடுத்து பாரு அப்படின்ன உடனே ஐடி கார்டை எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் 1000 இயர்ஸ் ஹர்ப் தான் போட்டிருக்கு. நல்லா தெரியுது யாரோ நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவளோட ஆன்ட்டி பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் எவன் கூடிய உல்லாசமாக இருக்கல்ல, முதல்ல இவனை கொல்றேன், கொன்னுட்டு உன்னை கொண்டு போய் அவனுக்கு நான் காங்குமின் ஆக்குறேன் பாரு அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் திடீர்னு கண்ணை திறந்து அவன் திரும்ப அடிப்பானா. இவங்கெல்லாம் அரண்டு போகிறாங்க. என்னடா ட்ரூ ஃபேரி லெவலா அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் பார்க்குறாங்க. எந்த உலகமாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த் தான் பேசும் போல தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ கீழே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான். உன் பேர் மூராங் சேஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாங்க அப்படின்னு சொல்கிறா. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு எப்படி சீனியர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்ப கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை கொத்தா இழுத்துருவானா முன்னாடி. அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் காசை வாங்கிட்டு அந்த ஆக்ஸ் கிளானுக்கு இவ்வளோ விற்கலான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறா, இல்லை இதெல்லாம் நான் பண்ணலங்க, இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்கள் எல்டர்ஸ் தான் இந்த டெசிஷன்லாம் எடுத்தாங்க, என்னால் எப்படிங்க டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், அப்போ என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியே, அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு கேட்க அவளால் சுத்தமாக பதில் சொல்ல முடியல. மொத்தத்தில் இன்னசென்ட் பீப்புளை கொல்றவங்க யாரும் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ கதையை முடிச்சு விட்டான். இதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ஆடி போகிறானுங்க. இவன் என்ன சொல்கிறான், ஒழுங்காக திரும்ப போய் உங்கள் எல்டர்ஸ் கிட்ட சொல்லு, மறுபடியும் இது நடந்தது, சும்மா விட மாட்டேன்னு உடனே இவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை விட மாட்டான். நீ எங்கே போகிற, இங்கே வான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது, அவளை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற ஒரு குரல். யாரா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணோடைய ஃபேமிலியை சேர்ந்து எல்டராமா. அவன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு என் முகத்துக்காகவே தான் அவளை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இவர் பெரிய நயன்தாரா, இவர் மூஞ்சியை பார்த்தோன்னே விட்டுடணும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவ வந்து வெளியாட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தன்னோட சொந்த செக்டார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே துரோகம் பண்ணுறா, இதுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இருந்தாலுமே ஆப்பனன்ட் தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஒரு கத்தி அவளோட கையில் போய் ஒரு காயத்தை ஏற்படுத்துது. இவன் உடனே கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமான கோவம். தேவையில்லாமல் நம்ம ஹீரோவை நோக்கி அடிக்க போயிடுவானா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஃபர்னஸை போட்டு கவுத்து விட்டான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு தெரியுது இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு
பயபுல மண்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். இந்த பொண்ணும் வந்து பார்க்கறா. என்னடா ஒரே மூளை பிடிச்சிட்டான், ஒருவேளை இவன் ட்ரூ ஃபேரியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் யோசிக்கிறா. இப்போ அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் வந்து காம்பன்சேஷன் தரேன் அப்படின்ன உடனே இவன் என்ன தெரியுமா சொல்றான், 3 ஃபேரி லெவல் ஹர்ப் வேணும், அது மட்டும் இல்லாமல் 3 பாட்டில் ஆஃப் ஃபேரி லெவல் எலிக்சர் வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் பார்க்குறான், ஐயா என்கிட்டலாம் அவ்வளோ இல்லைங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் விடுற மாதிரி தெரியல, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே இன்னொரு குரல் கேட்குது. சரி இவர் யாரா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இந்த வேலியோட மாஸ்டர், அதாவது இந்த இடத்துக்கே மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இவன் கேட்குறான். ஃபர்ஸ்ட் மனுஷன் தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவனுமே வந்து பேரை சொல்றான். அடுத்த கேள்வி மனுஷன் என்ன கேட்குறான், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு. இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஆளே அடிப்பானா. இந்த ஆளுமே அரண்டு போறாங்க. என்னது ட்ரூ ஃபேரி ஃபயரா? ஏன்னா இந்த ஆளுக்கு இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ கேட்ட ஹர்ப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இது போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதாவது அவன் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், இன்னொரு இஷ்யூ இருக்குது, உங்களால் அதை சார்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்க அப்படின்ன உடனே இவளை கை காட்டி என்ன சொல்கிறான், இவ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 9 ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுத்துருக்கா. அந்த டைமில் இவ பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இப்போது அது வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை மாற்றுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இவர் அந்த 2 பேரை திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணு ஒத்துக்கிறா, நான் தான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இந்த மனுஷனுக்கு சரியான கோவம். ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 கோட்டா அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்டாவை எதுக்குடா அடிச்சு பறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. இப்போ என்னதான் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் கூட அந்த பொண்ணை ஸ்கூலை விட்டு அமுச்சு விட்டாச்சு. இந்த ஆளையுமே எல்டர் பொசிஷனில் தூக்கி விட்டாச்சு. அடுத்து இவன் என்ன கேட்குறான், நான் இங்கே ஒரு சில நாட்கள் தங்கலான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சூப்பரான ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நியாயப்படி பார்த்தா இவன் பண்ணதுக்கு அவங்க கோவப்படணும். ஆனால் இவனுக்கு பயங்கரமான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ லின்ஃபங் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு சில நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு உடனே என்கிட்ட வா அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான். அவளுமே சந்தோஷமாக அங்கேருந்து போயிட்டா. இப்போது அந்த பறவை வெளியில் கொண்டு வந்த உடனே, மாஸ்டர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படிங்குது. அதெல்லாம் சரி இங்கேயே நிப்பாட்டு, இங்கே பாரு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், யாரும் உள்ளுக்குள்ளே வராமல் பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ராக்டிஸ்குள்ளே இறங்குறான். இப்போது இங்கே கட் பண்ணால் அந்த ஆக்ஸ் கிளானை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தையை கொன்னால அந்த பொண்ணோட ஆன்ட்டி, அவளுடைய பையன் இங்கே வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்காக பேச போய் தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, அவங்க ரிவெஞ்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் என்ன சொல்கிறான், எப்பா ஆப்பனட் ஒரு ட்ரூ ஃபேரி, அவ்வளோ ஈஸியாலாம் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ இவன் வந்து ஏற்றி வரான். என்ன சொல்கிறான், எப்பா நீங்கள் ஆக்ஸ் கிளானு, நீங்கள் தான் வந்து இந்த ஃபேரி ரெல்மையே ஆண்டுட்டு இருக்கீங்க, நீங்களே ஒரே ஒரு ஃபேரிக்கு பயப்படலாமா அப்படின்னு கேட்டோடனே அவனுக்கு சுருக்குன்னு குத்துன மாதிரி ஆகிப்போச்சு. நீ கவலையப்படாத, நான் வந்து எல்டர்ஸை வெளியில் வர சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து பழி வாங்கியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாப்புல. அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி போய் அடி வாங்கிட்டு வர போகிறான். சரி அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.